போறானாமா இவன்? அண்ணனை வேட்டுக்கு கத்தி தூக்கி நிக்கிறாமா? நான் மட்டும் போகலனா 2 பேர்ல ஒருத்தர் செத்துருப்பாமா. உனக்கு என்னதான பிரச்சனை? நானும் பாத்துக்கிட்டு ரொம்ப திமிர்த்தனம் பண்ணி சொல்லுகிற. எல்லாத்தையும் மூஞ்சியை காட்டுற, முகலையை காட்டுற. ஒழுங்கு மரியாதை இருந்துக்காமா. நீங்க எதுவும் பேசாதீங்கப்பா. எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். டேய், நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? அப்பாடா, நீ சும்மா இருமா. இவர்னால எல்லா பிரச்சனையுமே. நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா நாங்க ஒழுங்கா இருந்திருப்போம். உங்க அண்ணன் தம்பி பிரச்சனை நீங்க சரி பண்ணி இருக்கணும். சரி பண்ணா மட்டும் உங்க தப்பு. அவங்க எங்களையும் நாங்க அவங்களையும் எதிரியாவே பார்க்கணும். அதானப்பா உங்க ஆசை? எல்லா சொந்த பந்தங்களோடும் சேர்ந்து வாழ்றதுதான் மனுஷன். தம்பி வேண்டாம், தங்கச்சி வேண்டாம், நான் தனியா தான் நிப்பேனா? அப்ப நாளைக்கு நாங்களும் தனியா தாப்பா நிக்கணும். எங்களுக்குன்னு எந்த ஒட்டு ஓரம் இருக்காது. ஊர் உலகத்துல யாரு சண்டை ஓடாம இருந்திருக்கா? ஒரு நேரம் அடிச்சுக்கிட்டாலும் ஒரு நேரம் சேர்ந்துக்கிறது இல்லையா? இவ்வளவு வீம்பான மனுஷனை நான் பார்த்ததே இல்லம்மா. அண்ணன் கல்யாணத்துல சேர்ந்துருவோம், தங்கச்சி சடங்குல சேர்ந்துருவோம் அப்படின்னு எவ்வளவோ நம்பணுமா. அவரு சேர மாட்டாரு, நம்ம யாரையும் சேர விடவும் மாட்டாரு. வீடாமா இது? ஏன்டா இந்த வீட்டுல இருந்து பிறந்தோன்னு இருக்குமா?